Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கும் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரீசன்ட் டைம்ல நம்ம நிறைய புது அப்ளிகேஷன் அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு 2025ல ரிலீஸ் ஆன அப்ளிகேஷன் அப்படி இல்லனா இப்போ கரண்ட் இயரான 2026ல ரிலீஸ் ஆன அப்ளிகேஷன். பட் இந்த மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய புது அப்ளிகேஷன்ல நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரியல் டைம்ல யூஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ஒரு ரீசனால என்னைக்கான வீடியோல Play Storeல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2016ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது only for educational and informational purpose மட்டும் தான். ஏன் அப்படினா நம்ம financial advisor கிடையாது. சோ அந்த ஒரு ரீசனால இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நாம பேசன்ஸ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் உடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். அதாவது இவங்க ஃப்ளெக்ஸி இஎம்ஐ ஆப்ஷன்ல ஜீரோ கொலட்ரல்ல அஃபோர்டபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் அப்படிங்கிறது தரதா போட்டுருக்காங்க. லோன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் 5000ல இருந்து அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் லோன் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 14% இருந்து அதிகபட்சமா 36% per annum இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 14.5%ல இருந்து அதிகபட்சமா 40% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0.5%ல இருந்து அதிகபட்சமா 4% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து 3 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து லோன் ஒருவேளை இடையில நீங்க ஃபோர்க்ளோசர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரிமைனிங் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்ல 4% அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அதுக்கு அடிஷனலாவும் கால்குலேட் பண்ணுவாங்க. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து லேட் பேமெண்ட் ஆனது அப்படின்னாலும் கண்டிப்பா லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதையுமே இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க யாரு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த பர்சனல் லோனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க பேயூ ஃபினான்ஸ் இருக்காங்க, கிஸ்து சாய்சன் இருக்காங்க, எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் கம்பெனி இருக்காங்க, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நிறுவனங்கள் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ள இருக்கணும். இந்தியாவில் மோஸ்ட்டாக அனைத்து சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் தென் பேன் டீடைல்ஸை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் கிட்ட இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா இ-நாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இவங்களுக்கு யாரெல்லாம் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க ஸோ அந்த டீடைல்ஸை ரொம்பவே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன குயிக்காவே அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் முன்ன பார்த்தா அதே மாதிரியான ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க நியூ கிரெடிட் யூசராக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இப்போதான் புதுசா பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே லோன் ட்ரை பண்ணல அப்படின்னாலும் அந்த மாதிரியான வெல் ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய நபர்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவல் தரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ரொம்ப இம்பார்ட்டண்டா எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு பார்க்க முன்ன பார்த்த அதே டீடைல்ஸ் தான். பட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது salaried person இருந்தா 18,000க்கு மேல இருக்கணும். இன் கேஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா 20,000க்கு மேல உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். தென் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க உங்களுடைய பேன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். செல்ஃபி போட்டோ அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ஆதார் கார்டு டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்டா இன்கம் ப்ரூஃப்காக இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா நெட் பேங்கிங் வழியா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையுமே கிடையாது. ஸோ ஓவராலாக இன்னைக்கான வீடியோவில் நாம இந்த பேசன்ஸ் அப்ளிகேஷன்ல எந்த மாதிரியான லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, இதில் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு ரியல் டைம்ல அப்ளை பண்ண போறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு கூட அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதுல நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது salaried பர்சனா இருந்தா இந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்கேஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க ஆல்ரெடி நிறைய லோன்
லோன் அப்படிங்கிறது வாங்கி ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான கிரெடிட் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு தான் இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 லோன் 3 லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சரியான டைமில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் நிறைய பேர் வந்து செக்யூரிட்டி லோன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏதாவது கொலட்ரல் லோன் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி வாங்கியிருப்பீங்க, இல்லை கோல்டை சப்மிட் பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பல்கான அமௌண்ட்டை லோனாக எடுத்து நீங்கள் ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த மாதிரியான நபர்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பேசிக்கான ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் கிடைக்காது. ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.